நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு கனாஸ் வாட்ஸ் குக்கிங். இப்போ சம்மர் வந்தாச்சு, நல்ல வெயில். இந்த டைமில் நமக்கு ஒரு நல்ல சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும். அப்போது நம்ம வெளியிலேருந்து வாங்காமல் வீட்டிலே நம்ம செஞ்சு குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதாரணமாக வீட்டிலனா லெமன் ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ்ன்னு தான் பண்ணுவோம். பச்சை மாங்காய் வச்சு நம்ம ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் வந்து ஆம்கா பன்னா, மேங்கோ பன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு 1 வீக்லேருந்து 1 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம். எப்போ தேவையோ நம்ம சில்லுன்னு எடுத்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணி குடித்தோன்னா நம்மளோட மேங்கோ பன்னா ரெடி ஆகிடும். இது ஜஸ்ட்டு சிம்பிள் ஹோம்மேட் ஜூஸ் தான். அதுக்கு நம்ம குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இது மாதிரி பச்சை மாங்காயை நம்ம அதில் போட்டுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில் நம்ம அதை வர வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு 3 விசில் வச்சு எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாங்காய் வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த தண்ணியை வந்துட்டு கீழே ஊற்றிடாதீங்க. நம்ம அப்புறமா ஜூஸ் அரைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம இதை தோலை உரிச்சிடணும். இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு இதுக்குள்ளே இருக்கிற பல்ப்பையும் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம இதை நீட்டாக எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சீட்லேயும் இருக்கும், அந்த பல்ப்பையும் நம்ம ஃபுல்லாக இது மாதிரி எடுத்துக்கிட்டுடலாம். ஏன்னா இதில் வந்துட்டு ரொம்ப நார் இருக்கும். ஸோ குடிக்கும்போது நல்லா இருக்காது. இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஃபுல்லாகவே இந்த பல்ப் எல்லாத்தையும் நம்ம வச்சு ரிமூவ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரா அண்ட் பெப்பர் பவுடர். உங்களுக்கு பிளாக் சால்ட் கிடச்சிதுன்னா ஓகே, அப்படி இல்லாட்டினா நம்ம சாட் மசாலா பவுடர் நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ் இதோட நம்ம கொஞ்சமாக புதினா சேர்த்து அரைச்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வேக வச்ச தண்ணி அதையும் இதிலே ஊற்றிட்டு நம்ம இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம எவ்வளோ மாங்காய் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக நம்ம இதில் சுகரும் சேர்த்துக்கலாம். அப்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். இப்போது இதை நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நம்ம இது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எப்போ தேவையோ அப்போ நமக்கு இது மாதிரி எடுத்து டைல்யூட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துகிட்டு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காவோட புளிப்பு, துவர்ப்பெல்லாம் சேர்ந்து கொஞ்சமாக நம்ம உப்பு, காரமெல்லாம் போட்டிருக்கோம். இஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் இதில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றிட்டு டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நல்ல மிக்ஸு கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஆம் பன்னா, மேங்கோ பன்னா ரெடி ஆகிடும். நல்ல வெயிலுக்கு சில்லுன்னு குடித்து என்ஜாய் பண்ணலாம். மேங்கோ பன்னா எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.